பேசுறீங்களே, வருமான வரிய ஒழுங்கா கட்டுறீங்களா அப்படின்னு தமிழ் சினிமாவுல யார பார்த்து வேணும்னாலும் அந்த கேள்வி கேட்கலாம். ஆனா அஜித்த பார்த்து நாக்கு மேல பல்ல போட்டு பேசவே முடியாது. எல்லாத்தையும் வெள்ளையா வாங்கி வெள்ளையா கட்டுறாரு அவரு. கோடம்பாக்கத்துல இப்படி 4 பேர் இருந்தா வரி ஏய்ப்புக்கு வழியே இல்ல. கருப்பு பணத்துக்கும் காலாவதி நிலைமை தான். கடந்த சில வருஷங்களாவே அப்படிதான் இருக்காரு அஜித். இப்போ அதே வழியில கம்பீரமா நடைபோட ஆரம்பிச்சிருக்குது பைரவா. அந்த படத்தோட ஹீரோவான விஜய்க்கு தரப்பட்ட சம்பளம் பியோர் ஒயிட் அப்படின்னு காதை கடிக்குது கோடம்பாக்கம். இந்த வெள்ள வியாபாரத்தை அமோகமா வரவேற்றுட்டு இருக்காராம் விஜய். ஏன், அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்கான். பொதுவா போன சில வருஷங்களாவே விஜயோட படங்களுக்கு சில மறைமுக குடைச்சல்கள்லாம் ஏற்பட்டு வருது. இன்னும் சொல்ல போனா அவரோட படங்கள் வெளியாறதுக்கு முன்னாடியே சில மணி நேரத்துக்கு முன்னால இன்கம் டேக்ஸ் ரெய்டு வேற வர ஆரம்பிச்சிடுச்சு. காலில் ஆரம்பிக்கிற பிரச்சனை தலை வரைக்கும் குடையறதால கடைக்கோடி தேட்டர்காரர்களுக்கும் இதனால செம்ம டென்ஷன். இதெல்லாம் தடுக்கணும், குண்டூசி வாங்கின கணக்கை இருந்தாலும் அது வெள்ளை பணத்துல வாங்கினதா இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காராம் தயாரிப்பு நிறுவனமான விஜயா புரொடக்ஷன்ஸ். நல்ல விஷயம்தான். கோழியை குழிப்பணியாரம் அப்படின்னு குழிப்பணியாரத்தை கோழி அப்படின்னு சொல்லியும் ஜெகஜாலம் காட்டுற ஏரியாவில் உண்மைக்கும் வெள்ளைக்கும் ஏது மரியாதை? இந்த முறைக்கு அங்கங்கே எதிர்ப்பும் சலசலப்பும் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. நாங்கள் கருப்பு பணத்தை தான் முதலீடு செய்கிறோம், எங்ககிட்டயும் வெள்ளையா கேட்டா எப்படி அப்படின்னு சில ஏரியா வியாபாரிகள்லாம் முரண்டு பிடிக்கிறாங்களாம். அதுக்கு என்ன, கிளைமேக்ஸில் எல்லாம் நல்லதாக தான் முடியும்.